கர்நாடகால மாணவர்கள்ட்ட பரவி வந்துட்டுங்கிறது தான் இப்ப நம்ம சொல்றது வருத்தமா இருக்கு. அதுதான் நிஜம். நிறைய கல்லூரி பெண்களே ப்ராஸ்டியூட்டா மாறி இருக்காங்க. அதை நம்மளால பார்க்க முடியுது. எனக்கு என்னமோ கர்நாடகா கவர்மெண்ட் இந்த காவேரி இஷ்யூ டைவர்ட் பண்றதுக்கு ஏதோ ஒண்ணு பேசி விடுறோம். ஆமா, நீங்க அந்த ஹாஸ்பிட்டல பார்க்க மாட்டீங்க. பெரிய புரட்சியாளர்கள் நீங்க கிடையாதுடா, எய்ட்ஸ் நோயாளிகளா அப்படின்னு கொச்சைப்படுத்துறது தான் இது. நேயர்களே, நான் உங்கள் விஜய் யாமினி பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட அட்வொகேட் தமிழ்வந்தன் சார் இருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? நலமா இருக்கேன். ஓகே. ஸோ சொல்ற மாதிரி இந்த ஹெச்ஐவி கேஸ் வந்து கர்நாடகாவில் ரொம்ப வைட் ஸ்ப்ரெடாக பரவிட்டு இருந்துச்சு, நமக்கு முன்னாடியே தெரியும். பட் அது வந்துட்டு அதோட சிம்டம்ஸ், அதோட காசஸ் எதுனாலங்கிறதும் தெரிஞ்ச விஷயம் தான். பட் இது வந்துட்டு கம்மி பண்றதுக்கான என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு சார்? எதனால ஃபர்ஸ்ட் பரவுது, எப்படி பரவுது, ஒரு ஒழுக்கமே இல்லாம இருக்காங்களே. இப்ப ஹெச்ஐவிங்கிறதே எனக்கு தெரிஞ்சு 2095 பயங்கரமா பேசினாங்க அதை பத்தி. அவன் மனசுக்கு தெரிஞ்ச கதை சொல்லியிருக்கான், பேய் கதையெல்லாம் சொல்லியிருக்கான். சிரிஞ்சில் வந்து ஹெச்ஐவி பிளட் எடுத்து பைக்கில் லிஃப்ட்டுக்கு ஏற்றி விட்டுருவாங்களான்னு சொன்னாங்க. பட் அது அப்போ எந்த அளவுக்கு அது இருந்தது தெரியல. அது ஒரு தொற்று நோய், அதனால ஸ்பீடாக பற்றி பேசினாங்க. கோவிட் வந்து தூக்கி எல்லாத்தையும் சாட்சி அறிஞ்சு போயிட்டு காற்றிலே மரணம் உள்ள இப்போ தொட்டாதான் எய்ட்ஸ் வரப்போகுது, உடலுறு கொண்டாதான் வரப்போகுது, ரத்தம் ஏற்றினாதான் வரப்போகுதுன்னு பல ரீசன்ஸ் இருக்கு. ஒரே ஊசியை பயன்படுத்துறது, ஒரே ஊசியை பயன்படுத்துறதுலாம் இப்போ கிடையவே கிடையாது. ஏன்னா பிளாஸ்டிக் வந்து டிஸ்போசன் செஞ்சு வந்துச்சா, அதுக்கு வர அந்த தொற்று அறவே இல்லை. அடுத்து பிளட் ஏத்துறதுல 2வது பொசிஷன்ல பாத்தீங்கன்னா, கடந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில ஸ்ரீவில்லிபுத்தூர் மாவட்டத்துல, அதாவது விருதுநகர் மாவட்டத்துல ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு ஹெச்ஐவி பிளட்டே ஏத்திட்டாங்க. அப்புறம் அரசு வேலை போட்டு கொடுத்தாரு. அப்ப கேர்லெஸ். 2வது வந்து கேர்லெஸ், பிளட் டோனர்ட்டு இருந்து வர்றது. உங்களுக்கு தெரியும் தானே, ஒரு பிளட் குரூப் கொடுத்தா அதே ஏத்த மாட்டாங்க, அது பிளட் பேங்க் போய்டும், அது ரொட்டேஷனுக்காண்டி வாங்கி வச்சுப்பாங்க. கண்டிப்பா வந்துடும். அவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்திருக்கானுங்க. ஆக்சுவலா பிளட் எடுக்கிறவங்களே ஒரு டெஸ்ட் பண்ணிக்கணும், பிளட் கொடுக்கறவனுக்கு டெஸ்ட் பண்ணணும், அந்த ரிப்போர்ட் வரவரையும் வெயிட் பண்ணணும். இவங்க ஏதோ ஒண்ணு பிடிச்சி ஏற்றி விட்டு கடைசா பார்த்தா அந்த கர்ப்பிணிக்கு எய்ட்ஸ் வந்துருச்சு. ஆனா குழந்தைய வந்து எய்ட்ஸ் வந்து காப்பாத்திடலாம். நிறைய மத்த எனக்கு தெரிஞ்சு சுகர் அளவுக்கு தான் நான் எய்ட்ஸை பாக்குறேன். ஏன்னா சுகரும் பயங்கர டார்ச்சர் பண்ணுது, ஆளை வாழ விட மாட்டுது, காலுகையெல்லாம் எடுத்து போடுறாங்க. கர்நாடகால மாணவர்கள்ட்ட பரவி வந்துட்டுங்கிறது தான் இப்ப நம்ம வருத்தப்படுற விஷயம். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துச்சு. பட் இவங்களுக்கு வந்ததுல இன்னொன்னு சொல்லிடுறேன், டிஸ்போசன் ஊசியா இருந்தாலுமே ஒன்ஸ் குத்தி உங்களுக்கு குத்தினா வரத்தானே செய்யும். போத ஊசி கலாச்சாரம் நிறைய ஆயிட்டு இப்ப ஸ்டஃப் ஏற்றி அடுத்த ஆளுக்கு ஏத்துறது, அது வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. 2வது அன்கான்சியஸ்ல யூசிங் த காண்டம்ஸ். எய்ட்ஸ் வந்து எய்ட்ஸ் குறைச்சதுல காண்டமுக்கு பெரிய பங்கு உண்டு. பட் இந்த யூசிங் காண்டம்ஸே இல்லை. நீங்க வந்து உங்க அருகாமையில் உள்ள மெடிக்கல் ஷாப்ல போய் காண்டம் சேல்ஸை பத்தி விசாரிச்சு பாருங்க, பெரிய லெவலில் பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு. இப்போ அதை யாரும் யூசிங் கம்மி தான். அது நிறைய விளக்கம் வேற சொல்றாங்க. நான் இதுல வந்து ஒரு பாலித்தீன் கவரை கட்டிட்டு தேனை நக்கனா இனிக்க போதா அப்படிலாம் கேட்கறாங்க. ஆனா அது அர்த்தம் வேற, இது அர்த்தம் வேற. இதுல நோய் வந்துடும், தேன்ல நோய் வராது, இனிக்காதுதான். ஆனா அதோட மீனிங் வேற, இதோட மீனிங் வேற. அடுத்தது 3வது இந்த உடலுறவு மூலியமா பரவி இருக்கிறது தான் இது நிறைய வாய்ப்புகள் உண்டு. பெரும்பாலும் இப்ப சொல்றது வருத்தமா இருக்கு. அதுதான் நிஜம். நிறைய கல்லூரி பெண்களே ப்ராஸ்டியூட்டா மாறி இருக்காங்க. அதை நம்மளால பார்க்க முடியுது. இப்போ ஒரு ப்ராஸ்டியூட் அப்படின்னாக்க, நீங்க இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு புளியமரத்துக்கு கீழே இருந்த விலைமாதர் கதையே என்ன பேசிட்டு இருக்கான். ஹைஃபையா மாறிட்டு ப்ராஸ்டியூட்லாம் இப்ப நிறைய ஆப்புகள்லாம் வந்துருச்சுமா. ஆப்புகள்ல உள்ள பொண்ணு நிறைய யங்ஸ்டரே இருக்கிறாங்க அந்த ஆப்புகள்ல எல்லாம். அப்ப நீங்க ஒரு இடத்துக்கு விலைமாதரா போறது வந்து, அதாவது உங்க இடத்துக்கு கஸ்டமரை வரவழைக்கிறதுங்கிறதுல ஒரு கெத்து இருக்கும். மீனிங் ஒரு பெண்கள் இருக்கிற இடத்துக்கு ஒரு ஆண் வர்றான்னா, அங்க வந்து பெரிய லெவல்ல அந்த ஆண் டாமினேட் பண்ண முடியாது. ஏன்னா இவங்க மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க, நடத்துறது பின்னாடி குண்டர்கள் இருப்பாங்க. ஏதோ அந்த ப்ராஸ்டியூட் பொண்ணுக்கு போனது 500-1000 தான் போயிருக்கும், இவங்க வசூலிச்சது 10,000-20,000 வசூலிச்சிருப்பாங்க. ஆனா இதே ஸ்டெப் டு ஸ்டெப்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதுக்கு ஆப் இருக்கு. உங்க டோர் ஸ்டெப்ல இருந்து அந்த பொண்ணு ஏறி உங்க டோர் ஸ்டெப்புக்கு வந்து திருப்பி உங்க டோர் ஸ்டெப்புக்கு வரும். அதே மென்னுக்கும் ஸ்டெப் டு ஸ்டெப் இருக்கு. நம்ம வீட்டு வாசல்லே அந்த ஆண் வந்து கார் வந்து பிக்கப் பண்ணி ஏறி எங்க போய் அட்டன் பண்ணுவோம், அங்க திருப்பி அட்டன் பண்ணி திருப்பி கொண்டா இறக்கி விடுவாங்க. அப்ப ஒரு இடத்துல நீங்க செக்யூர் ஆன பிறகு, அங்க 4-5 பசங்க சேர்ந்த பிறகு காண்டம்லாம் போட முடியாது, காசு தானே வாங்குற, எக்ஸ்ட்ரா வேணா வாங்கிக்க அப்படின்னு கேட்டா அந்த பொண்ணால் என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியும், ஏத்துதான் ஆகணும். சில பேர் வாண்டடாவே எய்ட்ஸ் உள்ளவனே பரப்புறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒரு 3 years பிஃபோர் பாம்பேல ஒரு ஹெச்ஐவி தொற்று உள்ள ஒரு பெண் வந்து தன் கணவனால எய்ட்ஸ் வந்துட்டு சொல்லிட்டு 24 பேருக்கு 16 பேருக்கு எய்ட்ஸை பரப்பி விட்டுச்சு. என் வாழ்க்கை பாழாப்பட்ட ஒழிஞ்சு போங்கடா அப்படின்னு சொல்லி. எஸ், டேட்டா இருக்கு, பரப்பி விட்டுருச்சு.
ஓகே. அவன் கணவனால வீட்டுக்கு எனக்கு அநியாயமா வந்துருச்சு இல்லைன்னு. அது அழகா வேற இருந்தது. சாதாரண பொண்ணு பல்ல அழிச்சாலே அவன் பல்ல காட்டுவான். அது அழகான பொண்ணு பல்ல அழிச்சா சொல்லணுமா என்ன? அது சுத்தம் பரப்பி விட்டு போச்சு. இந்த முதல்ல அந்த தொற்றுநோய் பரப்பு சட்டத்தில் இவங்க கைது பண்ணி முதல்ல ரிமாண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லா கல்லூரிகளையும் செக்அப் பண்ணுங்க. ஏன் கர்நாடகான்னு போறீங்க? அவன் இந்த தண்ணி கொடுக்காத மாத்தி விடுறது ஏதோ கர்நாடகா 3வது இடத்துல இருக்கறனால அது வந்துட்டு கொஞ்சம் இதா பேசப்படுது. ஏமா இந்தியாவிலே திருமணம் தாண்டி எந்த ஸ்டேட் தெரியுமா உனக்கு? புனே, தமிழ்நாடு, குறிப்பா காஞ்சிபுரம் மாவட்டம், 2வது மத்திய டெல்லி, 3வது ஹரியானா. திருமணம் தாண்டி உறவுல கள்ளக்காதல்ல. ஓகேவா? நீங்க பாவம் எல்லாத்துக்கும் புனே பாம்பேக்காரர் எடுத்து விடுறீங்க. அவன் எதை பாண்டாக கொடுத்து திட்டு போட்டு வரமா? இப்ப எனக்கு என்னமோ கர்நாடகா கவர்மெண்ட் இந்த காவேரி இஷ்யூ டைவர்ட் பண்றதுக்கு ஏதோ ஒண்ணு பேசி விடுறான். ஆமா, நீங்க அந்த ஹாஸ்பிட்டல பார்க்க மாட்டீங்க. காவேரி இஷ்யூ வந்து குழப்படும். இப்ப தண்ணி தோந்துட்டாச்சு. ஏன்னா மழை பெய்யுது. தமிழ்நாடு டிரைனேஜடா, மழைநீர் வடிகாலடா இங்க நாடு. நீங்க கொடுக்க வேண்டிய நியாயமானதை கொடுக்காம மழை பெய்ய திறந்து விட்டோம்னா முடிஞ்சு போச்சு. இப்ப ஏற்கனவே கேரளாவில வந்து வயநாடு தண்ணி போச்சு, அடிச்சுட்டு போச்சு. அப்ப என்ன சினிமா நடிகை எல்லாம் பாலியல் பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ரிப்போர்ட்டை தூக்கி அந்த விட்டு போயிட்டாங்க. வயநாடை பத்தி எல்லாம் மறந்துட்டான். குழி தோண்டி போத்துட்டான் வயநாடை. பாதி பாடிக்கு மேல எடுக்கவே இல்லை. மோகன்லால் மாட்டிக்கிட்டாரா, மம்முட்டி டேய் சினிமா துறையில இருக்க வேண்டாம், மாட்டிருப்பான்டா, இதுக்கு வேண்டாம் பெருசு பண்ணி தண்ணிக்குள்ள போனவனுக்கு என்ன வழின்னு சொல்லாம அப்படியே ஊத்தி முடியாச்சு. இப்ப கர்நாடகா மறந்துட்டு எய்ட்ஸ் பண்ணி ஓட ஆரம்பிச்சிச்சு எல்லாம். சரி, வந்தாலும் அவன் தொழில் அவன் சேட்டை அவன் பாத்துக்க போறான். நமக்கு என்ன பிரச்சனை? தண்ணி எங்க? கர்நாடகா தண்ணி கூட எங்களுக்கு. we want need காவேரி ரிவர் கூட எங்களுக்கு. அதுதானே கேட்டிருக்கணும். நம்ம உட்காந்து ஒப்பாரி வேற இடத்துக்கு வச்சுக்கிட்டு இருக்கோம். எய்ட்ஸ் வந்துட்டு ஒப்பாரி ஒரு அழகா டெவலப் பண்ணிட்டான் பாருங்க. அதுக்கான ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு அவங்க கரெக்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டான விதத்துல பயன்படுத்துறது. ஏமா எல்லா இடத்துலயும் செக் பண்ணி பாருங்கம்மா, இருக்கதான் செய்யும். நீங்க தாம்பரத்துல அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா, அங்க போனீங்கன்னாலே இது இருக்கு. இது வந்து கூட்டு மருந்துன்னு சொல்லுவாங்க. ஏஆர்டியா அந்த மருந்து கொடுத்தாலே நீங்க சுகர் மாதிரி 100 வயசு வரையும் வாழலாம். யாரும் பயப்படாதீங்க. எய்ட்ஸ் வந்தா இவட கைண்ட் ரிக்வெஸ்ட் அடுத்தவனுக்கு பரப்பி விடாதீங்க. அதே மாதிரி பயப்படாதீங்க. என்ன ஆயிட போகுது? ஏமா சுகரோட வாழ்றதாம பெரிய கஷ்டமா இருக்கு. தடதடன்னு அடுக்குது. சுகர் என்ன பண்ண சொல்லுங்க பாப்போம். ஒரு மாதிரி பாடியில நிறைய எல்லாமே பண்ணும். ஆமா, அதுதான் நிறைய சேஞ்சஸ் இருக்கு. நமக்கே புரியாது. என்னமே புரியாது. உனக்குள்ள மெட்டபாலிசத்துக்கு உனக்கு வேற மாதிரி ஒர்க் அவுட் ஆகும். எனக்குள்ள மெட்டபாலிசம் எனக்கு தம்பிக்கு வேற மாதிரி ஒர்க் அவுட் ஆகும். அது கண்ட்ரோலே அதுக்கே புரியாது. தான் யார் என்று புரியாத வியாதி அந்த சர்க்கரை நோய். சப்பி சார எடுத்தறிஞ்சிருந்தால மாத்திரை போட்டாலும் எடுக்குது, போடலாலும் எடுக்குது. போட்டாலும் பசிக்குது, போடலாலும் பசிக்குது. ஒரு கன்ஃபியூஸா இருக்கு. சோ அது வந்துட்டு HIV விட டேஞ்சரஸா இருக்குன்னு சொல்லி சொல்றீங்களா சார்? ஆனா அது ஸ்ப்ரெட் ஆகாது. அதை முதல்ல பார்க்கணும். சுகரை நான் உனக்கு பரப்பி விட முடியாது. ஆனா எய்ட்ஸை பரப்பி விடலாம். கம்பேரிட்டிவ் டிசீஸ் வந்து முதல்ல பார்த்தேன். இது வந்து ஸ்ப்ரெட்டட், அது நான் ஸ்ப்ரெட்டட். எய்ட்ஸ் ஸ்ப்ரெட்டட் வந்து உலகத்திலே ரொம்ப உலகத்தோட பெரிய ரகசியம் என்ன? டேஸ்ட் என்ன? இந்த உலகத்தோட ரகசியம் என்ன? உலகத்தோட ரகசியம் டேஸ்ட், அதாவது சுவை, உடலுறவு கொள்ளுதல் தாமா. அதை விட இங்க வேற ஒன்றும் சுவையான விஷயமே கிடையாது. உலக ரகசியமே இனப்பெருக்கம் தானே, வேற ஒண்ணும் இல்ல. ரகசியம் சம்பாதிக்கிறதுல அது தனிப்பட்ட வாழ்க்கை. பட் நம்ம கல் தோன்றி முன் தோன்ற காலத்துல இனப்பெருக்கம் தானே ஈடுபட்டிருக்கோம். அனைத்து அனிமல்ஸா தானே ஈடுபடுது. மரபு இனப்பெருக்கம் தானே செய்யுது மகரந்த சேர்க்கை மூலியமா. அப்ப உலக ரகசியம் அதுதானே. வாழ்வின் தத்துவம் என்ன? செக்ஸ் தான். அப்ப அங்கேயே வச்சுட்டான் டுஸ்ட. நீ எப்படி கண்ட்ரோல் பண்ணாலும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியுமாம்மா? ஒரு கல்யாணத்துக்கு வந்து நீ வந்து எப்படி சொல்றது, இந்த சாதகம் அனுப்பு உள்ள HIV ரிப்போர்ட் சேர்த்து வச்சு அனுப்புன்னு சொன்னா நல்லா இருக்குமா? இப்ப அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது எடிட் பண்ணலாம். அது பெரிய விஷயம் இல்லை. எடிட் பண்ணலாம். டிடிபி சென்டர் இருக்கலாமா, அது நம்மளே எடிட் பண்ணலாம். சிஸ்டருக்கு எடிட் பண்ணி எப்படி நம்புறது? நம்ம எதையுமே நம்ப முடியாது. விதிதான் எல்லாம். விதிதாம்மா. இப்ப எய்ட்ஸ் இன்னாருக்கு இருக்குன்னு கண்டெல்லாம் பிடிக்கும். நல்லா ஒரு காலமா இழைச்சி போயிடுவாங்க. சரி, நான் இன்னொன்னு உங்கள்கிட்ட ஒன்று சொல்றேன். காவேரி இஷ்யூக்கா ஏன் டைவர்ட் பண்ணாங்கிறதுக்கு நான் ஸ்ட்ராங்கா சொல்றேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்சிடென்ட்ல எத்தனை பேர் செத்துருக்காங்க? உங்க சொந்தத்துல கூட செத்துருப்பாங்க. ஓகே, கேன்சர்ல எத்தனை பேர் செத்துருப்பாங்க? உங்க சொந்தத்துல கூட செத்துருப்பாங்க. மேபி செத்துருப்பாங்களா? கிட்னி டயாலிசிஸ் எத்தனை பேர் பண்றாங்க உங்களுக்கு தெரிஞ்சு கண்ணால பார்த்து? கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் டயாலிசிஸ். ரைட். சூசைட் பண்ணிருக்காங்களா? நிறைய பேர். எய்ட்ஸ் எத்தனை பேர் செத்துருக்காங்க சொல்லுங்க? ஐடியா இல்ல. தம்பி கேமராமேனு, உனக்கு தெரிஞ்ச எய்ட்ஸ் எத்தனை பேர் செத்துருக்கான்? தெரியல. நான் ஒரே ஒரு சாவு மட்டும் தான் பார்த்திருக்கேன். அது பார்த்து 2002 பார்த்தேன். பட் அது எய்ட்ஸ்னால அந்த சாவு நடந்துச்சான்னு கூட எனக்கு தெரியாது. பட் அவங்க சொன்னாங்க எய்ட்ஸ்ன்னு. ஆனா அது என்ன நோய்னா எலும்புரிக்கு நோயின்னு சொன்னாங்க.
அப்படியே ஆள் வந்து இவ்வளவா ஆயிடுறாங்க, இழைச்சி போய். இப்ப இந்த விரல் இருக்குல்ல, ஓகே இந்த 5 விரல் சேர்த்தா இப்படி இப்படி இந்த ஒரு விரல் இவ்வளவு பெருசா இருக்கா, 5 விரல் சேர்த்தா இவ்வளவு வச்சுக்கிறது, இங்க வேற கை வலிக்குது. 5 விரல் சேர்த்து ஒரு விரலான எப்படி இருக்கும் இப்படி, ஓகே அந்த மாதிரி உடம்பு அந்த மாதிரி ஆயிடுமா? அந்த மாதிரி ஆயிருந்துச்சு. ஓகே நான் பார்த்த மரணம். ஆல்ரைட். அப்போ ஒரு மனுஷன் இவ்வளவு பேர் இருந்தா இத்துண்டா இருந்தா எப்படி இருக்கும், அப்படி இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நல்ல டயட் கொடுத்து மாத்திரை கொடுத்திருந்தாலே அவன் டெவலப் ஆயிருப்பாங்க. இன்னைக்கு இருக்கு டெவலப்மெண்ட். உணவே மருந்து இல்லையா சார்? எனக்கு தெரிஞ்சு 20 வருஷம் முன்னாடி தான் 20 இயர்ஸ் எய்ட்ஸ் உள்ளவங்க உயிரோட இருக்காங்க. கண்ணார பாத்துருக்கேன். பட் சொல்லியிருக்காங்க இன்னாருக்கு எய்ட்ஸ் இருக்குன்னு. நம்ம போய் கேட்க முடியும் உனக்கு எய்ட்ஸ் இருக்காமன்னு? அது முறையும் கிடையாது. இல்ல கேட்டு நான் தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன்? ஆனா இப்ப எதுக்கு நீ அதை சொல்ற? கர்நாடகா கவர்மெண்ட் டி.கே. சிவகுமார் நேத்தா வேத்து வெடிதா இல்ல கேக்குற? இதெல்லாம் திடீர்னு உங்களுக்கு மாணவர்கள் மேல இவ்வளவு ஆக்குற? அது போதைன்னு சொன்னா பயப்பட மாட்டாங்கன்னு சொல்லி எய்ட்ஸ் ரான்ட்டாங்க. போதைன்னு சொன்னா அடப்போட எவன் வீட்டுலாம் போதை இல்லை, எல்லார்ட்டையும் தான் போதை இருக்குன்னு கேஷுவலா கடந்துருவோம்னு சொல்லிட்டு எய்ட்ஸ்னோட எல்லாம் பம்புறாங்க. அவங்களோட டைவர்ஷன் அதுல மாறிடும். டைவர்ஷன் மாதிரி டேக் டைவர்ஷன் எடுத்துட்டான் அந்த ஆளு. அப்ப அவனோட எய்ட்ஸ் கிடக்குறான், அவன்கிட்ட போய் தண்ணி கேட்டா எப்படிப்பா நியாயமா அது அப்படின்னு வருமா வராதா? ஆனா யாரும் விடுற மாதிரி இல்லைங்களே. இல்ல அது பிரச்சனை பண்ணுவீங்க. நானும் சொல்றேன் எல்லா கல்லூரி நான் வந்து 12th ஸ்டாண்டர்ட் 2002 படிச்சேன். இன்னைக்கு 12th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்கேன். ஏன்னா திருப்பி 12th படிக்க முடியாது இல்ல, அதுக்கு ஒரு காலேஜ்ல படிச்சுட்டேனா என்னவா 1வது தான் படிச்சிருக்கேன். இன்னைக்கு 1வது திருப்பி படிக்க முடியாது இல்ல, 2வது போயிட்டுமே. ஓகே 12th ஸ்டாண்டர்ட் பள்ளிக்கூடத்துல வந்து எய்ட்ஸ் பத்தியான அவேர்னஸ் கேம்ப் போட்டாங்க. எய்ட்ஸை பத்தி எல்லாம் வந்து பாடம் எடுத்துறாங்க பக்கமா. நமக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் புரியாது, ஏன்னா அது வீட்டுல போய் பாத்தீங்கம்பாங்க. முக்கியமான சப்ஜெக்ட் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்கம்மா. பாலியல் கல்வி ரொம்ப முக்கியம். கண்டிப்பா செக்ஸ்னா என்ன, பொண்ணுனா என்ன, சொல்லணும். நம்ம என்ன தொட்டு எனக்கு சில உறுப்புகள் இப்படி இருக்கு, ஃபீமேல தொட்டு சில உறுப்புகள் உனக்கு வேற மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். வேற நீ நானும் ஒண்ணுதான். என் கிட்னி உனக்கு வைக்கலாம், உன் கிட்னி எனக்கு வைக்கலாம், நீ ரத்தம் கொடுக்கலாம், நான் ரத்தம் கொடுக்கலாம், எல்லாம் ஒண்ணு. மெட்டபாலிசம். ஒரு ஆண் பெண்ணை நேசிப்பதும் பெண் ஆணை நேசிப்பதும் இயற்கைன்னு சொல்லிக் கொடுக்கணும்ல. இதானமா பாலியல் கவர்ச்சி. உனக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா? 2 பேரும் பிடிக்கும் சார். ரொம்ப யாரை பிடிக்கும்? 2 பேருமே பிடிக்கும். ரொம்ப அதிகமா அப்பா தான் பிடிக்கும். ஓகே இது வந்து காமன் சைக்காலஜி. எனக்கு அம்மா தான் பிடிக்கும். ரைட். அது ஏதோ இடம் உடம்பா இருக்கும்ல. இப்ப ஒரு ஆண் இருக்கான்னா அவனை போய் கேட்டு போறேன், உனக்கு உலகத்துல யாரை பிடிக்கும்னா தாயை தான் பிடிக்கும் அப்படின்பா. அதுதான் பாலியல் கவர்ச்சி. தப்பான அர்த்தம் இல்ல, பாலியல் கவர்ச்சி அதுதான். அடுத்த ஜெண்டரை தான் நீ நேசிக்க முடியும். அப்பதான் நீ பார்த்த ஹீரோ. அண்ணனை பிடிக்குமா தங்கச்சியை பிடிக்குமா? அண்ணன் தான் பிடிக்கும். ஏன்னா உன் ஜெண்டரை நீ நேசிக்க முடியாது. அதெல்லாம் பள்ளிக்கூடத்துல சொல்லிக் கொடுக்கணும்ல. அவன் பொண்ணுங்கிறதுனால சில உறுப்புகள் வேற மாதிரி இருக்கு. ஆனா அதெல்லாம் வீட்ல இருந்தே வரணும்னு தான் நிறைய பேர் சொல்றாங்க. வீட்டுல என்னது தெரியும், அவங்களுக்கே எதுவும் தெரியாது. அவங்களே பாதிக்கப்பட்டு பயந்துதாம வளர்ந்துருப்பாங்க. இதெல்லாம் சொல்லலாமா பொண்ணுகிட்ட? இதெல்லாம் சொல்லலாமா பிள்ளைகிட்ட? அந்த ஒரு தாட்டை தான் மாத்தணும் அப்படின்ற. அது எங்க மாத்த முடியும்? பள்ளிக்கூடத்துல மாத்தணும். நீ போய் வீட்டுக்கு பாடத்தணும். அம்மா அதெல்லாம் அப்படி இல்லையாம்மா, அது பேர் மாதவிடாயாம்மா, அது சொன்னாங்கம்மா, அந்த நேரத்துல வந்து ஹைஜீனிக்கா இருக்கணும்னு சொன்னாங்கம்மா, நிறைய புரோட்டீன் சாப்பிட சொன்னாங்கம்மா, ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்கம்மா, ஸ்டெமக் பெயின் இருக்குனாங்கம்மா, ஓய்வு எடுக்க சொன்னாங்கன்னு சொல்லி கொடுக்கணும்ல. நீ மாதவிடாய தள்ளி போடுறதுக்கு மாத்திரை முழுகிறியது எந்த இல்லை நியாயம்? கோயிலுக்கு போகணும், அதனால மாதவிட மென்சஸை தள்ளி போடுறது டேப்லெட் கொடுக்குறது இது இயற்கைக்கு முரணா இல்லையா? கண்டிப்பா இயற்கைக்கு எதிரான வேலை இல்லையா? அது இயற்கைங்கிறதே அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பீரியட்ஸ்ங்கிறது இயற்கை. இர்ரெகுலர்னா உனக்கு ஏதோ அனிமிக் இருக்கு, டிசீஸ் இருக்கு, டாக்டர் போய் பாருங்க, புரோட்டீன் நிறைய சாப்பிடு, விட்டமின் சாப்பிடு, மினரல் சாப்பிடுன்னு சொல்லணும்ல. வயிற்றுக்கார மாதிரி அதுக்கு மாத்திரை வாங்கி போட்டுட்டு இருக்காங்க, தள்ளி போடுறானா. ஏன் 3 நாள் அப்படியே கோயிலுக்கு போனாங்க. உயிர் இழந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லாமே பெண் தெய்வங்கள் நம்மள்ட்ட இருக்கிறதெல்லாம். மாரியம்மன் பெண் இல்லையா? அப்ப எப்படி மாதவிட உன்னை வந்து அவ தீண்டத்தகாதன்னு பாத்துருவாளா? அவ அப்படி பார்த்தா கடவுளே இல்ல. உன்னோட இயற்கையை வந்து ஏத்துக்காத கடவுளே இல்லைன்னு சொல்றேன். பெண்ணை கடவுளுக்கு நிகரா பார்க்க வேண்டாம், குறைந்தபட்சம் அவளை மனுஷியாவது பார்க்கணும் இல்லைங்க. இல்லையே, பெண்ணுனாலே போக பொருள் தான். விற்கிற காஸ்மெட்டிக்ஸ் இவ்வளவு பாருங்க, நான் என்ன போட்டிருக்கேன், காஸ்மெட்டிக்ஸா போட்டிருக்கான எல்லாமே பெண்களுக்கு தான் விற்கிறான். இங்க மேக்கப் இங்க மேக்கப். ஏன் உங்களை என்ன போக பொருளாவே மாத்துறீங்கன்னு கேட்கிறேன். இப்ப ஒரு ஆண் வந்து தலையில பெயிண்ட் அடிச்சா பிள்ளைங்கன்றீங்க, ஆனா நீங்க அதை உங்களை போக பொருளா மாத்தி ஏதோ ஸ்டைலிஷ் ஆக்கி. நான் நிஜமா சொல்றேன், லாஸ்ட் வீக் கோயிலுக்கு போறது முதல் நாள் வந்து போன வியாழக்கிழமை கோர்ட்டுக்கு போயிட்டு வந்து இங்க டிராபிக்கா இருந்து இப்படி தாஜ் ஹோட்டல் போட்டியா உள்ள பூந்து வந்தேன். எடிட் ஒரு பெரிய ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் வழியா வந்தேன். வரக்குள்ள பட்ட பகல்ல மதியானம் 3 மணிக்கு ஆணும் பெண்ணும் குடிச்சுக்கிட்டு நிலத்தடு மாதிரி நிக்குது. அந்த பொண்ணுக்கு பேண்ட் கையிலுது, ஜட்டி வரையும் தெரியுது,
கார்ல போக்குள்ள நான் பாக்குறேன். அப்ப நீ எப்படி நிதானமா வீட்டுக்கு போயிடுவ? உன்னை என்ன வேணா பண்ணலாம் தானே? எது வேணா பண்ணலாம். ஏற்கனவே ஒரு வீக்கர் செக்ஸ். 10 பொண்ணு சேர்ந்து ஒரு ஆணை ரேப் பண்ண முடியுமா? முடியாதுமா. ஆண் மனசு ஒத்துழைக்கணும். ஆனா 4 ஆண் சேர்ந்த ஒரு பொண்ணை ரேப் பண்ணிடுறான்ல. பிசிக்கா உங்களுக்கு இருக்க வீக்கர் செக்ஸ்ங்கிறதுக்கு தான் மீனிங். அதுக்கு வேற ஏதாவது தவறான அர்த்தத்தை பூத்திடாதீங்க. அதோட இயற்கை அமைப்பு அப்படி இருக்கு. 2 ஆண் உங்களை அழுத்தி பிடிச்சிட்டா முடிஞ்சு போயிடும். ஆனா 100 பெண்ணை அழுத்தி பிடிச்சாலும் ஆண் சம்மதம் இல்லாம செய்ய முடியாது. நீ அந்த கண்டிஷன்ல நிக்கிறிய. இந்த பயலோட பார்த்தா ஒருத்தர் கூட குடும்பத்தில் சேர்க்கிற மாதிரி தெரியல. இவனதான் அவனை பைக்கில் வச்சு அழைச்சிட்டு போறான். அப்ப அவன் நிறுத்து போடுவானா போட மாட்டானா இல்ல வேற நேரடியா பண்ணா உனக்கு என்ன தெரியும்? இல்ல மெனக்கட்ட உனக்கு பணக்காரட்டு பையில இருந்து எய்ட்ஸ் இருந்து உனக்கு தண்ணியா வாங்கி கொடுத்து உன்னை பரப்புனா என்ன பண்ண முடியும்? ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி போனா குத்துதே குடையதங்க முடியாது. நீ கிளாஸ் ரூமுக்குள்ள இருக்கணும். அது அண்ணா யூனிவர்சிட்டியா இருந்தானே கோவில் விமான நிலையம் மாதிரி தானே. நீ ஒரு இருக்கிற இடத்துல இருக்கணும். படிக்க போனா படிக்க தானே போகணும். கண்டிப்பா. அப்புறம் அங்க என்ன உங்களுக்கு லவ் லிவ் அப்புறம் அதான் சொல்ற மாதிரி சார். இந்த ஜென்சி கிட்ஸ் வந்து ஜெனரலாவே எல்லா விஷயத்துலயும் ஆக்டிவா இருப்பாங்க. பட் இதுல அவங்களோட இதுல ரொம்ப ஆக்டிவா டீஆக்டிவேட் பண்ணுங்க. முதல்ல அவங்கள எய்ட்ஸ்ல தான் அவங்களை டீஆக்டிவேட் பண்ணுங்கப்பா. ஆக்டிவ் ஆயிட்டாங்க. இல்ல அவங்க ரொம்ப யூத்தா இருக்கறதால அவங்கள நாங்க 90 கிட்ஸ். நாங்க என்ன வாழலையா? நாங்க நாகரிகமான ட்ரெஸ் பண்ணலையா? இல்ல நாங்க எதுல சளைச்சு போயிருக்கோம் சொல்லுங்க. ஒழுக்கமா வாழ்றவங்க எனக்கு தெரிஞ்ச 90s கிட்ஸ் தான் இப்போதைக்கு. சில விஷயங்கள் நம்ம பயப்படுறோம். எல்லாம் மரவாசின்னு நினைக்கிறோம். 90 கிட்ஸ் நினைக்கிற பழக்கம் உண்டுமா? பெரிய போறாரு எங்கடா போயிட்டு சும்மா இருக்கடா வீட்டுக்கு போகண்டா ஏன்டா உயிர் எடுக்கிறீ பையடா போல போல விட உன்னை அடிச்சாலே எங்க அம்மா திட்டுது. 90s கிட்ஸோட வாழ்க்கை. நீ அடிச்சாலே யாராவே அவனோட அடிச்சா உன்னை கொண்டு போய் இப்ப குடிக்க வச்சு கொண்டு வரணும் வீட்டுக்கு. விளக்கமா வீட்டுக்கு வாசலுக்கு வந்து அடிக்கிறேன்னு சொல்லுவாங்க தெரியுமா? கண்டிப்பா. இவங்க வீட்டு புள்ள பச்சை புள்ள விரல வச்சு கடிக்காது. அவன் தானே அடிச்சான், பொறுக்கி தானே அடிச்சான். அவன் தாண்டா உன்னை குடிக்க வச்சிடறாங்க. என் பிள்ளைக்கு எதுவுமே தெரியாது. முந்தாள் அடிச்சு கிடக்குறான் அப்படியே கிடப்பாட்டமா. பேய் அடிச்சு விட்டு போல இருக்கு. பேய் அடிக்கிற நீ குடிச்ச பிராந்திடா. நீ குடிச்ச பிராந்தி அடிச்சிருக்கு. இதுதான் 90 கிட்ஸோட வாழ்க்கை. மயில் இருக்க முட்டி போடு குட்டி போடு நம்பிட்டு இருந்த வாழ்க்கை. பேட்டு எடுத்துட்டு போறது கிரிக்கெட் விளையாட அட்டிச்சு எங்க அம்மாவை விளக்கமா தடுத்து இருக்குன்னு இருக்கும் கோயில் கிரவுண்ட்ல. ஒரு தாய் வந்தா போதும் அனைத்து பேரும் ஓடுவான். ஒரு அம்மா வந்தா போதும் கிரவுண்டுக்குள்ள பக்கத்து வீட்டு அம்மா செய்தி சொல்லலாம். எங்க பயலோட பிடிக்க போறீங்களா? எங்கிட்டு கம்மாட்டி 2 வச்சு வச்சு விடுங்க. நம்ம மாட விட்டுட்டா 2 வச்சு விடுங்கன்னு சொல்லி இன்னொரு தாய் என்னை கண்டிக்க முடிஞ்சதுமா. அந்த மாதிரி அடுத்த விட்டு அம்மா நம்ம அடிக்கும். அடிச்சு வீட்டுல ஒண்ணாவது விடுங்க. கண்டிப்பா விட்டுருக்காங்க. எங்க சவுக்கு வலையில பீடி குடிச்சிட்டு இருக்காங்க. யாருக்கு அப்ப எங்க பீடி வாங்குறது கடையில பீடி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க தெரியுமா இல்லையா? இப்ப எல்லாம் ஏய் செவ்வளவு கழிச்சிடும் போட கடல அப்படிங்கிற காலம் இருந்து இன்னைக்கு பிராண்ட் படி கொடுக்குறாங்க. கடையில வாங்கி பத்த வைக்கிறாங்கம்மா. காசுதான் சார். காசு இல்லை. இது என்ன மோசமானு தெரியல. அப்ப என்ன செய்வாங்கன்னா பீடி பத்த விளக்கமாத்திர அடிச்சா நம்ம வீட்டுல விட்டு மேலும் வீட்டுல அட்டி விடுவோம். பீடி குடி யாரோ குடிச்சு போட்டு எடுத்து வாயில வச்சு தொலைச்சு விட்டாங்க. அந்த காலகட்டம் இப்ப இல்லம்மா. சுச்சுவேஷன் மாறி போச்சு. ஏமா அப்ப கையும் குழுக்கினாலே புள்ள பிறந்துரும் நம்பின காலம் மாட்டாங்க. போட சொன்னா இதுதான் உண்மை. உண்மையில சொல்றேன். கையும் குழுக்கினாலே புள்ள பிறந்துருமா? அந்த பொண்ணு தெரியாம பட்டுட்டடா புள்ள பிறக்கிற போது பதினோடு சொல்லுவாங்க. அதே மாதிரி புரியாது. அப்பவும் புரியல. பச்சையா ஒண்ணு சொல்றேன். எனக்கு 10வது படிக்குள்ளதான் குழந்தை எந்த உறுப்பில இருந்து பிறக்கும் என்று எனக்கு தெரியும். நான் சுவாலஜி படிக்கல, பாட்டனி படிக்கல. நான் படிச்சதெல்லாம் மாமரத்தடியில முட்டி போட்டதுதான் என் படிப்பு. வேலு அட்டி வாங்கினதுதான் வேலு. 10th படிக்கலாம் தெரியும். நான் டிக்ளரா சொல்றேன். மத்தவங்களுக்கு தெரியும். இப்பதான் புரிஞ்சிருக்கும். ஆனா கூச்சப்பட்டு சொல்ல தெரியாது. எனக்கு கூச்சம்னால என்னன்னு தெரியாது. அவ்வளவுதான் விஷயம். 10வது படிக்கலாம் எனக்கு தெரியும். ஒரு குழந்தை எந்த உறுப்புல இருந்து பிறந்துச்சு அப்படி தெரியும். அப்படிப்பட்ட ஒரு ஜெனரேஷன் நம்ம வாழ்ந்துட்டு நீங்க சம்பந்தமே இல்லாம நீங்க வெஸ்டர்ன் கல்ச்சர் வெஸ்டர்ன் எல்லாம் வந்து இல்லாம இங்க யாரும் வெஸ்டர்னுக்கு மைண்ட் செட் என்ன மாத்தல. டைவர்ஸ் பண்ண பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ண புருஷன் சண்டையில சந்திச்சுக்குவாங்க தெரியுமா? இந்த குழந்தை சொல்லுவாங்க மம்மி நான் டாடியோட 2 நாள் எடுத்துட்டு வரேன்னு. அந்த குழந்தை நான் இந்த மம்மியோட எடுத்து வரேன்னு. இவங்க 2 பேரும் போயிடுவாங்க. அந்த குழந்தைங்க இன்டர்சேஞ்ச் வாழ்ந்துட்டு இருக்கும் வீட்டுல. இங்க அது மாதிரி உண்டா? இல்ல. உண்டா? சித்தி குடும்பம் தான் படுத்த தெரியும். தான் பெத்த பிள்ளைக்கு 4 இட்லி 4 சோறு கறியும். முததாரத்து பிள்ளை தாய் இழந்த பிள்ளைக்கு 1 இட்லி வச்சு செவுட்டில் அடிச்சு விரட்டுற காலமா அது. நீங்க வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸ போட்டுக்கலாம், வெஸ்டர்ன் மொழி பேசலாம். மைண்ட் செட் இன்னும் வெஸ்டர்னா மாறவே இல்லை. ஒஸ்டர்னா மாறிட்டான். இவன் ரொம்ப ஒஸ்டர்ன் ஆயிட்டான். ஏமா அவன் வந்து குடிக்கிறான். நம்ம வெள்ளக்காரன் எவனாவது சாவரானா மஞ்ச காமடையில நீங்க
ஏன்னா அவனுக்கு எல்லாத்துலயும் ஒரு அளவு மெஷர்மெண்ட், எக்ஸாக்ட்லி இவ்வளவுதான் அளவு இருக்கு. சாப்பிடணும். ஆமா. நான் இப்ப நம்ம திங்கிறோம்ல, 1 கிலோ கறியை ஒரு ஆள் ஏத்திடுறது டம் டம் டம்னு, அப்புறம் கொலஸ்ட்ரால் பிபின்னு வயிறு வெடிக்கதான் செய்யும். அவன் அப்படியே ஒரு பீஸ் எடுத்து கடிக்கான். பல்லுக்கு நோவு இல்லை. டென்டிஸ்ட் இந்தியாதான் ஹப்பு பல் நோயில. ஓகே. ஏத்திட்டு அப்படியே தூங்கிடுறது, போதையில வாங்கி துடைக்காம ஒண்ணும் துடைக்காம, அப்புறம் பூச்சி வைக்காம என்ன செய்யும், பல்லுல பைக் எடுத்துட்டு உழுவுறது, பல்ல உடைக்கிறது. நம்மள்ட்ட எதுக்குமே மெஷர்மெண்ட் கிடையாது. பைக் 250 வேகம் போகுமா? நான் நேற்று போயிட்டு வந்த கார் வந்து 280 அதோட மேக்சிமம் ஸ்பீடு. ஆனா நான் போனதே 80-90 தான். என் கூட வந்தீங்கன்னா அப்படியே கிட்ட அடிப்பாங்க. ஐயா இவர் பாட்டு பசு ஓட்டுற மாதிரி ஊட்டிட்டு கிடப்பாரு அப்படின்னு. ரொம்ப நாளைக்கு வாழணும்டா, ரோட்ல அடிப்படி சாகிறதுக்கு நம்ம தயாரா இல்ல. அதுக்காக இந்த உயிர் உடம்பு இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப்பா எல்லாம் ஒரு லிமிட் தான், பிகாண்ட் த லிமிட். ஒரு ஆண் உன்னிட்ட பேசக்குள்ளே தெரியும் என்ன ப்ரப்போசல் பண்ண போறான்னு, தெரியும் தானே? தெரியலன்னா நீ பெண்ணே கிடையாது. தெரியணும். அப்ப யாரு சொல்லி கொடுக்கணும்? எஜுகேஷன் வைஸ் ஸ்கூல் தான். உன்னையும் கூட்டா ரெண்டு யார் சொல்லி கொடுத்தா? உங்க தாத்தா பாட்டி எல்லாம் படிச்சிருந்தாங்களா? கலெக்டர் வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்ப ஸ்கூல் தானே கத்து கொடுத்துச்சு. கையெழுத்து போட யார் கத்து கொடுத்தா? ஸ்கூல் தானே கத்து கொடுத்துச்சு. அப்ப ஸ்கூல் சிஸ்டம் இதெல்லாம் மாத்திரணும்ல, இந்த விஷயத்தெல்லாம் மாத்தணும்ல. கல்லூரிங்களே வேற மாதிரியான கலாச்சாரமா மாறி வச்சுங்களே சார். பாடம் நடத்துவாங்கம்மா. அந்த கட்டம் முக்கியமான கட்டம் அவர்கள, டேய் இதெல்லாம் வீட்டுல போய் படிச்சேங்கடா, யோ வீட்லயே இருக்கலாமையா, நீ ஏன் படுத்து வந்த வாத்தியாருன்னு சொல்லி கொடுங்கம்மா. இப்ப நான் படிச்சது கோயட்டை ஒழிச்சது எனக்கு பெரிய முரண்பாடுமா. கோயட்டை ஒழிச்சிருக்க கூடாதுமா. நான் 11th 12th லாஸ்ட் பேஜ் நான் கோயட்டு. அப்போ வந்து நான் TS50 பைக் எல்லாம் வச்சிருப்பேன் ஸ்கூல் போகல. TS50 தான் பெரிய பைக். அப்ப இப்போ உள்ள KTM மாதிரி வச்சுக்கங்க. அப்பயே 16,000 17,000 அந்த பைக்கு. அப்ப இந்த பொண்ணுங்களுக்கு வந்து தலைகுளியல், ஏன்னா எங்க வீட்டுல சகோதரிகளோட நான் பிறந்தவன். தலைகுளியல்னு சொல்றது வில்லேஜ் லாங்குவேஜ். தலைகுளியல் அப்படிங்குள்ள இந்த விஸ்பர் ஸ்கைல் பிரி இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வாங்கி கொடுக்க காசு கொடுப்பாங்க. தமிழ் இந்த வாங்கிட்டு வரியாடா அப்படின்னு பைக் எடுத்து மெடிக்கல் ஷாப் போய் வாங்கி கொடுப்பேன். அப்போ வந்து கருப்பு கலர் பேக்கில் சுத்தி பேப்பர்ல சுத்தி அப்புறம் கருப்பு கலர் வெடிகுண்டாட கொடுக்குறேன். மனிதனோட இயற்கை உபாதைக்கு ஒரு ஹைஜீனுக்காக வந்த விஷயம், அவ்வளவுதான். அதை சுருட்டி கையில கொடுப்பாங்க. அதை கூட ரகசியமா கொடுக்கணும். இந்த பிள்ளைகளுக்கு அப்போ போய் பாத்திரம் போய் பார்த்துட்டு இருந்துடும். சில பிள்ளை வயிறு வலிக்குதுங்க, சில டீச்சர் புரிஞ்சவங்க அனுப்பி விட்டுருவாங்க, சரி வீட்டுக்கு போமா அப்படின்பாங்க. இதுதான் அந்த காலகட்டம். அப்ப அந்த ஜெண்டரோட புரிதல் என்கிட்ட இருக்கு. நீ இவனோட பூரா அப்படியே காஞ்ச மாடு கம்பளம் வந்த மாதிரி அமைக்க வச்சிருந்தான்னு பாஞ்சிடறானு இந்த பயலோ. முதல்ல ஜெண்டரை சொல்லிக் கொடுங்க. அம்மா அப்பா நல்லா கேஷுவலா பழகுங்க, சகோதரிகள் இருந்தா நல்லா கேஷுவலா பச்சை. ஆணை திருத்துன்னு டிவியில உட்காந்து பேசக்குள்ளேயே அந்த பொண்ணோட பார்த்தாலே ஒரு மார்க்கமா பேசிடுவோம். நீ ஒரு இங்க ஆட தெரியணும் இங்க தெரியணுங்கிறதெல்லாம் யாருக்கு அவ தெரியப்படுத்துற? உன் உறுப்பு யாருக்கு தெரியணும்? முதல்ல அதை சொல்லுங்க. யாரையோ பார்க்க வைக்கதானே கவர்ச்சி பண்றீங்க. அப்ப பார்த்துட்டானா அதை ரெக்கார்ட் ஆகிற சொல்லிட்டு தொக்கா சிக்கிருச்சு. என்ன இடுப்பு தெரியற மாதிரி இருக்கு, ஒருத்தன் பாக்குறானா என்ஜாய் பண்ணிக்கோன்ட்டு போட்டாங்க பால ரிவர்ஸ்ல. அது சொல்ல வந்து அர்த்தமே மிஸ்ஃபயர் ஆகி போச்சு. இல்ல எவ்வளவு பார்த்து பேச வேண்டியதா இருக்கு பாரு. கண்டிப்பா மிஸ்ஃபயர் ஆக்கிடுவாங்க, கருத்தை வீணாக்கிடுவாங்க. அதாவது ஆணை படைச்சது பெண்ணுக்காக தான், பெண்ணை படைச்சது ஆணுக்காக தான். இந்த யூனிவர்சல் இயங்குறது அன்பு தான், காதல் தான், வேற எதுவுமே கிடையாது. காதல் இல்லைன்னா பூமியே இருக்காதுமா. கண்டிப்பா தான் சார். ஆனா அதை தப்பான முறையில பயன்படுத்துறது தான் ரொம்ப தப்பு. எந்த அனிமல்ஸ்கிட்டயும் ரேப் இல்லை, மனிதன் தான் ரேப் இருக்கு. எந்த அனிமல் ரேப் பண்ணி பாத்தீங்க நீங்க? இல்ல எதுவும் படிச்சிருக்கீங்களா வரலாறுல? இல்ல. ஒரு மாடு, பசுமாடு வந்து வயிற்றுல கருவுட்டு இருந்தால் அவ்வளவு மூர்க்கமா வந்த காலை அதை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு ஒதுங்கி போயிடும். இவள் தாய் விட்டு ஆயிட்டாருங்க. ஆனா மனுஷ பய அப்படியே இல்லை. இவங்களா சொல்றாங்கம்மா செக்ஸுக்கு ஒரு டெபினேஷன் இல்லாம உலக பிறக்கிறது மாநாடு வரைக்கும் கூட கணவன் மனைவியா இருக்கலாம். இதெல்லாம் எந்த ஊரோட சொன்னது? அப்படி இல்லவே இல்லையே. நார்மல் டெலிவரிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்கிறாங்க, அப்படி இல்லையே. அப்ப நமக்கு எதை பத்தியமான புரிதலுமே இல்லை. எய்ட்ஸ் வந்துட்டா அது நம்ம நாட்டுல ரொம்ப வருஷமா இருக்குமா அந்த நோய்? அதுக்கு ஒரு வடிவமா எய்ட்ஸ் HIV பேர் கொடுத்துருக்காங்க. அது ஒண்ணும் நோயே இல்லை, அது ஒரு எதிர்ப்பு சக்தியோ காலி பண்ணும். நிறைய வெள்ளையணுக்கள், போலி வெள்ளையணுக்கள் லட்சக்கணக்கில் கவுண்ட் உருவாகும். அது சாப்பிடுறது நிறைய சாப்பாடும் மாத்திரை சாப்பிட்டா ஒண்ணும் பண்ணாது. ஆனா ஸ்ப்ரெட் பண்றது நோய் தடுப்பு, நோய் பரப்பு தடை சட்டத்துக்கு உள்ள போகும். இவங்களை செக்யூர் பண்ணுங்க. நம்ம கல்லூரிகள்லயே எய்ட்ஸ் கேம்ப் நடத்துங்க, செக் பண்ணுங்க. மாணவர்களை செக் தெரியாம கூட வந்திருக்கலாம்ல அந்த குழந்தைகளுக்கு. அவங்க அப்பா அம்மா மூலியமா கூட வந்திருக்கலாம்ல. ஜெனடிக்காவா? இல்லம்மா, அப்பாவுக்கு எய்ட்ஸ் இருந்து வந்திருந்தா அம்மாவுக்கு எய்ட்ஸ் இருந்து ஜெனட்டிக்கா எப்படி வரும்? இதெல்லாம் கண்ணு நோயா ஜெனட்டிக் வர்றதுக்கு? இல்ல சுகரா ஜெனட்டிக் வர்றதுக்கு? ஃபிகர்னால வந்து நோய் மாதிரி. அப்போ வந்து என்ன செய்யணும்? டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணி அப்படி அது மாணவ குழந்தைகளுக்கு இருந்தா கூட வெளியே சொல்லாம நம்மளுக்கு உடனே ஊதி விட்டு போயிடணும் ஒரு விஷயத்த. அவளுக்கு எக்ஸாம் முடிய கேள்விப்பட்டியா அப்படின்னு அது புள்ள வாழ்க்கையை வீணாப்படும். கொஞ்சம் அதுக்கு மருந்து மாத்திரை கொடுத்து
தன்னம்பிக்கை விட்டு பயிற்சிகள் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. சுகரை விட சாதாரண வியாதின்னு சொல்றேன். எய்ட்ஸ் இருக்கு, யாரும் பயப்படாதீங்க, மாத்திரை எடுங்க, பரப்பி விடாதீர்கள். அது என்னோட வேண்டுதல். டயட்லாம் ஃபாலோ பண்ணா சார் இந்த மாதிரி ஜெனரலான டயட் டேப்லெட்ஸ் இல்லாம நீங்க சொல்ற மாதிரி? அதுக்கு நம்ம அந்த அளவுக்கு விஞ்ஞானத்துல விளையாட மருத்துவியல் அது. ஓகே. அதுக்கு மெடிசன் படிச்சிருக்கான். அவங்க சொல்றதா நம்ம கேட்கணும். மெடிசனே என்ன சொல்லுது, ஒரு எய்ட்ஸ் உள்ள பொண்ணுகிட்ட 10 ஆணுக்கு எய்ட்ஸ் வருங்கிறது கிடையாது. 10 பேருக்கு கூட வராம கூட போலாம், 10 பேருக்கும் எய்ட்ஸும் வரலாம், 7 பேருக்கு வந்து 3 பேர் வராம போலாம். அது அவனோட இம்யூனல் ஸ்ட்ரெஸ்ஸை பொறுத்ததுங்கிறாங்க. அப்ப இதுக்கு சரியான புரிதல் இல்லாதான் இருக்கு. அதனால எய்ட்ஸ் வந்தவர்களை அரவணைப்போம். அவங்க ஒன்னும் தேச துரோக செயல்லாம் செய்யல. பாலியல் தூண்டுதல தொற்று நோய் வந்துருச்சு, அவ்வளவுதானே. ஒரு ஜட்டி போட்டா இச்சுக்காடு அரிக்கிற மாதிரி அது ஒரு வியாதி, அவ்வளவுதானே. அது மருந்து மாத்திரை எடுக்கணும். அவங்க சமுதாயம் விட்டு தள்ளி விட்டுறாதீங்க. ஏன்னா இவங்க யோக்கிய சிகாமணி மாதிரி. இது தப்புனா உலகமே இருக்காது இல்லம்மா. நம் தாய் தந்தையர் இணைந்ததுனாலதான் நாம் பிறந்தோம். இவன் கட்டுப்பாடு ஒழுக்கம்னு எதுக்கு சொன்னா இதுக்குதான் நம்ம இந்த மாதிரி ஆயிட்டா அப்புறம் கல்லூரி காலத்துல வாழ்க்கை முடிஞ்சு போகுதே. நீ 25 வயசுல இருந்து பரப்ப ஆரம்பிச்சுன்னு வச்சுக்க. யாரும் படிக்க போல அப்படின்றதான் பேசிட்டு இருக்காங்க. இல்ல அப்படிதான் தெரியுது. என் வாயில சொல்ல முடியாது. அது எப்படின்னா என் வாயில வெள்ளச்சாமி என்ன என் வாயில எப்படின்னே சொல்றது, என்ன போட்டு கொடுத்துறதுக்கு பண்ணுவான். படிக்கவும் போகணும், வாழ்க்கையை பத்தி தெரிந்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நான் என் பையன்லாம் ஸ்கூல் போறான்னா எனக்கு ஸ்கூல்ல நிப்பாட்டுருவேன். எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. வாழ்வியலை கத்துக்கடா, 4 பேரோட பழகு, சமுதாய ஏற்றத்தாழ்வுகளை இல்லாம பாத்துக்கோ, ஜாதி பார்க்காத, 4 பசங்கள்ட்ட ஷேர் பண்ணி சாப்பிடு, உன்னோட எக்கை இன்னொருத்தன் கொடு, அவங்ககிட்ட கொஞ்சம் மீட் எடுத்து சாப்பிடு, ஒருத்த கீழே விழுந்துட்டு அவனை தூக்கி விடு. இதுதான் நான் கத்துக் கொடுக்குற ஒரு விதிக்காக வேண்டி அவன் ஸ்கூலுக்கு போறான ஒழிய அவன் போய் என்ன கத்துக்கிறது? ஏஐ கத்து கொடுத்துட்டு போகுது, வீட்டுல உட்கார வச்சு டைரக்டா எக்ஸாம் எழுதிட்டு போறான். எழுத முடியுமா இல்லையா? டேரக்ட் 10th எழுதுவோம், அடுத்து டேரக்ட் 12th எழுதுவோம், அப்புறம் என்ன எழுதுனா எழுதிட்டு போறான். பல்வேறு அனுப்புறது இருக்கிறது 4 பேரோட பழகு, சோசியலா தெரிஞ்சுக்கோ. உலகம் எப்படி இருக்கும், பட்டணத்தை தள்ளி விட்டுருவான், தள்ளிவிட்டு இன்னொருத்தனை கொத்து விட்டுருவான். இதெல்லாம் கத்துக்கோ நீ. அதுக்காக தான் ஸ்கூல் போகணும். காலேஜ் எதுக்கு போ, ஹையர் எஜுகேஷன். ஹாய் 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 அப்படின்னு அடுத்த கட்ட வாழ்வியல கத்துக்க. எல்லாமே லேர்னிங் தான் சார், அதுல ஒரு மாற்று கருத்து இல்லை. கல்லூரி போ, முதல் மதுவும் முதல் புகையும் முதல் பகையும் அங்கே தெரிந்து கொள்வாய். பள்ளிக்கூடம் வரல, அதெல்லாம் தெரியாது. அங்க போனா கேங்ஸ்டர் சேர்ந்து வெட்ட கூட செய்யறானுங்க. எல்லாமும் அங்க தெரிந்து கொள்வாய். அனைத்து ஜாதி அப்பதான் தெரிஞ்சிடும். கடவுள் அறிய எனக்கெல்லாம் கல்லூரி போய் தான் ஜாதி தெரியும். ஏன்னா படிச்ச ஊர் எப்படி, எங்க ஊர் உறவின் முறை அப்படி, அதெல்லாம் ஜாதியெல்லாம் தெரியாது. எல்லாருக்குள்ளயும் சுத்திட்டு ஓடியாருவோம். கல்லூரி போய் தான் தெரிஞ்சுது. ஏய் இவெல்லாம் யார் டீம்டா, ஏய் நம்ம இனத்தான பார்த்து ஒதுக்கு அப்படி. என்னடா இனத்தான பார்த்து யாரா அங்கேயும் போய் பெருசா எனக்கு தெரிஞ்சது இல்லை. நான் பாட்டு சுத்திட்டு தான் இருந்தேன். எல்லாமும் தெரியும். 18 வயசுல காதல் வரணுமா, வந்தாதான் அவன் சரியான வளர்ச்சியில இருக்கான்னு அர்த்தம். ஆனால் காதல் யார் மீது வர வேண்டும்? என்னோட கல்லூரி பருவங்களை கல்யாணம் பண்ணுவாங்களா இப்ப ஒன்னா இல்லம்மா, பிரிஞ்சுட்டாங்க. அது ஒரு பாலின தேடல், அவ்வளவுதானே. ஒரு 25 வயசுல சம்பாரிச்சு ஏதோ மாசம் ஒரு 30,000-40,000 வந்த பிறகு இன்னொரு சோறு போட முடியும். அதனால டி.கே. சிவகுமார் அவர்களே, நீங்க காவேரியில தண்ணி கொடுங்க, கொடுக்காம போங்க, ஆடல் பாடு வைங்க, வைக்காம போங்க. இது மாதிரி டைவர்சிட்டி வேலை பார்க்க வேண்டாம். ஒழுங்கா அந்த மாணவர்கள் வச்சு கேம் வளர்றதை விட்டுட்டு, இது நிறைய இருக்கு இதுல. நீங்க பின்னாடி கார்க்ரோச்சுக்கு போய் போராடினாங்கல்ல நீட்டு, இதுவும் ஒரு காரணம். மாணவர்களை கொச்சைப்படுத்துறதுன்னு நான் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? கண்டிப்பா இருக்கலாம் சார். பெரிய புரட்சியாளர்கள் நீங்க கிடையாதுடா, எய்ட்ஸ் நோயாளிகளா அப்படின்னு கொச்சைப்படுத்துறது தானே இது இருக்கலாம். ஏன்னா ஒரு பெரிய புரட்சி ஒண்ணு உருவானுச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு 10 நாள் புரட்சி பண்ணியிருந்தானோன்னா நீட்டே போயிருக்கும். எனக்கே இது நம்ம பிஜேபி பி டீம் தோணுது, இந்த கருப்பாம்பூச்சி குரூப். ஆமா, ஒரு மந்திரியை மாத்திட்டா அந்த சிஸ்டம் சரியாயிட்டா, ஏன் பிஜேபி பி டீம் இருக்கக்கூடாது? அதுவே ரூட்னு தோணுது சார் எனக்கு. சந்தேகமா இருக்கா இல்லையா? கண்டிப்பா. நம்ம சந்தேகத்தை கொளுத்தி போடுவதுதான் நம்ம வேலை. மாணவர்கள் புரட்சியாளர்கள் புரட்சி செய்யும் மாணவர்களை கொச்சைப்படுத்தி விட்டாங்க. இவனா எய்ட்ஸ்ல சுத்திட்டு இருக்கான்னு சொல்லி. சரி சார், தானே மாத்திரை மருந்து போராடக்கூடாதுன்னு இருக்கா? மாணவ சக்தி போராடி வரை தோத்ததாவே இல்லை. இது பக்கா டைவர்சிட்டி, அப்பட்டமான டைவர்சிட்டி. தொடர்ந்து பேசுவோம்.